வணக்கம் நண்பர்களே, வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிவராமன் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சரணடைஞ்சிடாங்க. அவங்க ஃப்ரெண்டும் என் மனைவி வீட்டில் இல்லை, நீ இங்கே இருக்கலாம் தாராளமாக அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இப்போ வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு வந்து சிவராமன்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கேட்க, இல்லை இப்போ சொன்ன அந்த மகேஷ் அங்கேயும் போய் இருந்து பிரச்சனை பண்ணுவான், உடனே நான் இருக்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு வேட்டு வச்சிருவான்டா அப்படி இருக்க நேரம் நம்ம மகேஷ் வந்து கையங்களவுமா சிவராமன் அஞ்சலி வீட்டுக்கு இங்கே தான் வருவார், அவங்க பிள்ளைங்க பொண்டாட்டியே பார்க்க. கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து வீட்டோடு இங்கே வந்து நான் கோர்ட் ஆர்டர் படி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நோட்டீஸை கொண்டு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகேஷ் வந்து என்ன பண்ணி இந்த சிவராமனை இங்கே வர வைக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவன் நல்ல தந்திரக்காரன் இந்த சிவராமன், எப்படினாலும் அவனை வந்து வெளியே தலை காட்ட முடியாத அளவு பண்ணணும். அதே நேரம் அவன் சிவராமன் சொன்னால் அவனை போலீஸே வந்து கொல்ல நிற்கணும், அவன் ஒரு தீவிரவாதி அப்படின்னு வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட ஹாஸ்பிட்டலில் எந்த ஃபேஸ் கட்டில் அந்த சிவராமனை ஆப்ரேஷன் பண்ணி அப்படின்னு வந்து கேட்க நேரம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் நாங்கள் மாற்றி பண்ணிட்டோம், இப்போ அவரோட ஃபேஸு எப்படி இருக்கும்னு எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க நம்ம மகேஷ். இப்போ என்னடா பண்ண, அவன் எப்படி எந்த முகத்தில் சுற்றிட்டு தெரியா, அவன் எவன் சிவராமன்னு நம்மளுக்கு தெரியாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து நம்ம மகேஷ் திட்டம் போட்டு நம்ம அஞ்சலி வீட்டுக்கு போலீஸ் அப்படியே வந்து ரவுண்ட் அடிக்கிறாங்க. இந்த பாருங்க, உங்கள் அப்பா சிவராமன் ஒரு பெரிய டெரரிஸ்ட் குரூப்போட சேர்ந்துட்டாரு, அதனால் அவரை பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எங்கள் அப்பா இறந்து போய் நாளாகுது சார், அவர் உயிரோடு இல்லை உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அஞ்சலியே வந்து ஷாக்காவி நிற்கிறாங்க. நம்ம லட்சுமி அம்மாவுக்கும் பயங்கர வந்து ஷாக்கு, அதுவும் டெரரிஸ்டாக இருக்காரா, இதெல்லாம் நம்பும்படியாட்டே இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல உயிரோடு இருந்தாலும் அவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ஏதோ ஒரு பிளான் பண்ணி இந்த மகேஷ் தான் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அஞ்சலிக்கு வந்து தெரியுது. அதோட பார்த்தோம்னா நம்ம சிவராமன் வந்து மகேஷுக்கு ஒரு வேட்டை வச்சு விட்றாங்க, அதில் மகேஷ் அரண்டு போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதோடு வந்து தப்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் நம்ம சிவராமன் அடைக்கலம் போகிறாங்க. அவங்களும் என்னோட மனைவி எல்லாம் வீட்டில் இல்லை, நீ இருடா, உனக்கு உதவாமன யாருக்கு உதவே, இக்கட்டான நிலையில் என் மகளோட கல்யாணத்துக்கு அவ்வளோ பெரிய ரூபாயை நீ தூக்கி தந்த வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சிவராமனை. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நீ இங்கே இருக்க தகவலை சொல்லலாமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேண்டாம், அந்த மகேஷுக்கு தெரிஞ்சால் இப்போவும் என்ன கொல்ல துடிச்சிருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க முகத்தில் இருக்க அதை வெட்டி பார்க்குறாங்க, என் முகம் இப்படி இருந்த முகத்தை இப்படி மாற்றி வச்சுட்டாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்களே என்னை பார்த்தா நம்ப மாட்டாங்க, இந்த அளவு அந்த பாலா போன மகேஷ் பண்ணிட்டானே, அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மகேஷ் இங்கேயும் இந்த சிவராமன் வரலை, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இங்கே வந்து திருடை வந்துட்டான் அப்படின்னு வந்து ஒரு பீதியை கிளப்பணும் அப்படின்னு வந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு கத்தியை தூக்கிக்கிட்டு நம்ம முருகன் படுத்துருக்க இடத்துக்கு ஓடுறாங்க. அதோட பார்த்தோன்னா முருகன் பயந்து என்னடா இந்த மகேஷ் நம்மளை கொல்ல வந்துட்டான் அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க. முருகனுக்கு மனைவியை வந்து ரேவதி அலறி அடிக்கிறாங்க, என்ன அத்தை ஓடிவாருங்க, எங்க கொல்ல பார்க்குறாரு இவர் அப்படின்னு வந்து அஞ்சலி, என்னது என் வீட்டில் வந்து நீ இவளை கொல்ல பார்ப்பியடா போடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போலீஸ்கார அம்மா ஓடி வராங்க. அவங்ககிட்ட இந்த பாருங்க, இவனை இங்கே அலோ பண்ணால் இவன் இந்த செய்ய வேலையை பாருங்க அப்படின்னு வந்து சொன்ன நேரம், டே உன்னை அடித்து நான் கொன்று என்னடா பிரோஜனம், 12 மணிக்கு நான் உன்னை கொலை பண்ண வந்திருப்பேன், நான் இல்லை எனக்கு கல்லை வந்தது மாதிரி இருந்து அதுக்கு தான் நான் வந்தேன், அவனை துரத்தி வந்ததுனால தான் நான் இப்படி ஆகிட்டேன், வீட்டுக்குள்ளே கல்லை வர்றது உன்னோட பெரிய கல்லை இங்கே எவன்டா வரப்போகிறான் அப்படின்னு வந்து அஞ்சலி பயங்கரமாக வந்து திட்டி அனுப்புகிறாங்க. என்னடா பண்ண, எனக்கு புத்தியே பேதலிச்சது மாதிரி ஆயிட்டு, ஏன்னா அந்த சிவராமன் எந்த ரூபத்தில் சுற்றிக்கிட்டு என்னை டார்ச்சர் பண்ண போகிறான்னு தெரியலையே, அவன் கண்டிப்பாக இனி சும்மா இருக்க மாட்டான், அவனை நம்ம வந்து படாத பாடுபடுத்தணும், இப்போ நம்மளை அவன் கண்ணுக்குள்ளே விரலிட்டு விட்டு ஆட்டம்
அளவுக்கு போயிட்டு அப்படின்னு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அவன் எந்த மூஞ்சில் சுற்றிட்டு இருப்பான்னு கேட்டால் அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு அதை பற்றி தெரியலை, அவன் ஃபேஸு மாறி இருக்கலாம், நாங்கள் வந்து வேறு மூஞ்சில் பண்ணிட்டோம், அவன் வந்து எந்த மூஞ்சிலையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, எந்த மூஞ்சிலையும் சுற்றலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே என்னடா இப்படி ஒரு பண்ணிட்டீங்களே, நான் வந்து அவனை வந்து நீ எப்படி கண்டுபிடிப்பேன், அவன் என்ன செய்து இனி என்னை வந்து படாத பாடுபடுத்த போகிறானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம் சிவராமன் ஒருத்தன் வந்து இருந்தால் அதிகாரிகளே அவனை போட்டு தள்ளணும், அவன் ஒரு பெரிய டெரரிஸ்ட், அந்த அளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து பணம் கொடுத்து அவன் ஒரு பெரிய டெரரிஸ்ட், அவன் வந்து ஒரு தீவிரவாத இயக்க தலைவன் இந்த சிவராமே அப்படின்னா தலைமறைவாக சுற்றிட்டு தெரியும், அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலி வீட்டை சுற்றி வளைக்கிறாங்க அதிகாரிக, என்ன எதுக்காக இப்போ இங்கே வந்து சுற்றி வளைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் உங்கள் அப்பா சிவராமன் பெரிய டெரரிஸ்ட் அவன் வந்து அப்படின்னு வந்து சொன்னோன்னா அவனுக்கு வந்து ஏகப்பட்ட தீவிரவாத கும்பலோட வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன எங்கள் அப்பா இருந்து இவ்வளோ நாளாகும் அதுக்கு பிறகு அவர் பெரிய தீவிரவாதின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை உங்கள் அப்பா சாகவே இல்லை, அவர் ரயிலில் அடிபட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணியிருந்து அதெல்லாம் பொய்யா அப்படின்னு வந்து அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் எல்லாம் பொய் தான், அவன் சாகவே இல்லை அப்படின்னு வந்து அந்த நியூஸ் கேட்டவுடனே நம்ம லட்சுமி அம்மா நான் நினச்சேன் என் ஹஸ்பண்டு செத்துருக்க மாட்டார், இப்போ அது உண்மையாயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட பார்த்தோன்னா அப்போ எங்கள் அப்பா சாகலைன்னா இப்போ எங்கே இருக்காங்க அது தெரியலை, ஆனால் ஒரு தீவிரவாத கும்பலோட வந்து தொடர்பு இருக்கிறது மாதிரி தெரியுது, அவர் ஒரு பெரிய தீவிரவாதி அதான் தேடிட்டு இருக்கோம், அவரை கண்ட உடனே நாங்கள் துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம அஞ்சலி. என்ன இதெல்லாம் அப்போனா பார்த்தோன்னா இவன் வந்து எங்கள் அப்பாவை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வச்சுருக்கான், முகத்தையும் மாற்ற வச்சுருக்கான், அங்கேருந்து எங்கள் அப்பா எங்கேயோ தப்பி போயிருக்காங்க, இவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து களம் இறங்குறாங்க. கண்டிப்பாக எங்கள் அப்பா இவனுக்கு பயந்து எங்கேயோ தப்பி ஓடி ஒளிஞ்சிருக்காங்க, இவன் அதை பிடிக்கிறதுக்கு அதிகாரிக தீவிரவாதின்னு ஒரு குண்டை இவன் தூக்கி போட்டிருக்கான், அதில் வந்து கண்ட உடனே ஷூட்டிங் ஆர்டரை கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவன் பணபலத்தால் சாதிச்சு வச்சுருக்கான், ஆனால் இவனுக்கு மூக்கை உடைக்கணும், எங்கள் அப்பா நிர்பராதி அப்படின்னு வந்து நான் கொண்டு வரணும், இப்போ எங்கள் அப்பாவை நான் எங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நேராக வந்து அஞ்சலி அவங்க அப்பாவை தேடி வந்து தெரியுறாங்க. அப்போ தான் நம்ம அப்பாவுக்கு ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. நம்ம சிவராமனையே அஞ்சலியை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு கட்டத்தில் சிவராமனை வந்து நம்ம அஞ்சலிக்கு நம்ம அப்பா தானே வந்து லேக தெரியலை, ஏன்னா அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கனால. அதோட பார்த்தோன்னா எங்கள் அப்பா எங்கே இருக்கோம் அங்கிள் தெரியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் உங்கள் அப்பாவை வந்து தெரியுமா அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம சிவராமன் பக்கத்தில் இருந்து கண்ணை காட்டுறாங்க. இல்லை சொல்லாத அப்படின்னு வந்து சொன்னோடனே தெரியாதுமா உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ தான் நியூஸில் பார்த்தேன் உங்கள் அப்பா வந்து இறக்கலை, ஒரு தீவிரவாத கும்பல் வந்து கூட தலைவனாக இருக்கான் அப்படின்னு வந்து ஓடிட்டு இருக்கு, அதை பற்றி எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி விட்றாங்க. அதுதான் ஆனால் எங்கள் அப்பா இவ்வளோ நாள் நாங்கள் இறந்துட்டாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னாங்க, அதுவும் இவ்வளோ பெரிய டெரரிஸ்ட்டு, எங்கள் அப்பா புழு பூச்சிக்கு வர தீமை செய்த கிடையாது, அதான் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவலைப்படாதம்மா சிவராமே நல்லவனு எனக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து அவன் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் காலம் வரும், அது வர பொறுமையாயிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி நான் எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அங்கேருந்து நம்ம அஞ்சலி போகிறாங்க. ஏன்டா பொண்ணை பார்த்த உடனே நீ எதுக்காக உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே என்னை மகேஷ் வந்து கண்டிப்பாக இவங்களை சுற்றி வளைச்சி விடமாட்டான், நான் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுனா என் பேசிக்கிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானா என்னை விடமாட்டான்டா, அதுக்காக தான் கண்டிப்பாக அவனை வந்து அவன் செய்ய அட்டுழியத்தெல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவராமன் வந்து சொல்கிறாங்கங்க.